ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான சோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், என்ன இது இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியும், அப்போ நமக்கு கிரகநிலை மோசமாக இருக்குன்னு. எப்பயுமே கிரகநிலை மோசமாக இருக்கிறத நம்ம நடந்ததுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் 2026 ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, அப்புறம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சித்திர அமாவாசை, அப்புறம் ஏப்ரலுடைய 20ஆம் தேதி அக்ஷய திருதி. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய சிறப்புகள் வருது. அந்த சிறப்புகள் வரக்கூடிய அன்னைக்கு கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். அப்படி செயல்படக்கூடிய அடிப்படையில் கிரகங்களால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் துலாம் ராசி நேயர்களுக்கு சொல்ல போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இப்போ அக்ஷய திருதி வந்திருக்கிறதுனால இந்த அக்ஷய திருதியுடைய சிறப்புகளையும் அக்ஷய திருதி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் சொல்ல போகிறேன். அக்ஷய திருதி முடிந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சித்திரையில் வளர்பையில் வரக்கூடிய எல்லா நாளுமே அக்ஷய திருதி தான். ஸோ அக்ஷய திருதியுடைய சிறப்புகளையும் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். முதல்ல பலன்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, முதல்ல உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். துலாம் ராசிக்காரங்களை நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிந்தால் முடியும் என்றும் இயலாவிட்டால் இல்லை என்றும் சொல்பவர்களாக இருப்பீங்க. இதனால் யாரையும் காக்க வைப்பது என்பது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று. ஆக்சுவலி இந்த குணம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குணத்தோடு நீங்கள் செயல்படும் போது ஈஸியாக உங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியும். இப்போலாம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று வேணும்னா காக்க வச்சிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெறுப்பு அவங்க மேலே உருவாகிற மாதிரி அவங்களே உண்டாக்கிடுறாங்க. அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸே உறவுக்குள்ளே ஏற்படுத்துது. அதனால் யாரையுமே காக்க வைப்பது என்பது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்குல்ல, அதை இந்த டைம் இன்னும் அதிகமாக லவ் பண்ணி பண்ணுங்கள். அப்படிலாம் பண்ணிங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க அந்த மாற்றங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சக ஊழியர்கள் வகையில் சிலர் உங்களை பற்றி விமர்சிக்கிற மாதிரி சூழ்நிலை இப்போ ஏற்படும். அப்படி விமர்சிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்கள் உயர் அதிகாரிகளுடைய பேரன்பையும் மதிப்பையும் பெறுவீங்க. ஸோ விமர்சிட்டு போகிறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்கள் உயர் அதிகாரிகளுடைய பேரன்பையும் மதிப்பையும் பெறுவீங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கம் இருந்து அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சக ஊழியர்கள் உங்களை பற்றி விமர்சிக்கிறாங்க அப்படின்ட்டு கோவப்படுறது, ரொம்ப உங்களுக்குள்ளே வருத்தப்படுறது, கதறது, இந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதையும் நீங்கள் பண்ணாதீங்க. மேலதிகாரிகள் உங்கள் பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அன்பு, பேரன்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு செயல்பண்ணுங்கிறது தான் மெயினாக சொல்ல வரேன். அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக கல், மண், இரும்பு இந்த வியாபாரம் செய்கிறவங்க அதிகமான விற்பனைகளை செய்து நல்ல பணவரவு கிடைக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு சிலர் பெரிய வீடு கட்டுவதற்கு இப்போ துவங்கலாம். இதுக்கு முன்னாடி பெரிய வீடு கட்டுவது உங்களுக்கு கனவாக இருந்தது எல்லாமே இப்போ நினைவாக போகுது. நினைவாகக்கூடிய டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த டைம் வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடிய அத்தனை வியாபாரக்காரங்களும் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய முதலீடை ஒரு பக்கம் வீடு கட்டுவதற்கு பண்ணுங்க.
நீங்கள் பெரிய வீடோ உங்கள் ட்ரீம் வீடோ எதுவாக இருந்தாலும் கட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ் ஆக மாறும். அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கணவருடைய அன்பை பரிபூர்ணமாக பற்று மனமகிழ்வு கொள்வீங்க, மனைவியுடைய அன்பை பரிபூர்ணமாக பற்று மனமகிழ்வு கொள்வீங்க. அந்த மாதிரி பெஸ்ட்டு சுச்சுவேஷன் இப்போ அமையப்போகுது. வீட்டை கூட கலைப்பொருட்கள் கொண்டு அலங்காரம் பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வீங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வது, அலங்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுங்க என்பதை சொல்கிறேன். இதில் என்னென்னா, கணவர் அன்பை பரிபூர்ணமாக பெற முடியும், மனைவியுடைய அன்பை பரிபூர்ணமாக பெற முடியும். அன்பை பரிபூர்ணமாக பெறுவதே இப்போலாம் பெரிய டாஸ்க்கு. அது உங்களுக்கு கிடைக்குது. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி புதுமுக கலைஞர்களாக வந்தீங்கன்னா உங்களுடைய திறமையினை முழுமையாக வெளிப்படுத்தினா மட்டும்தான் ரசிகர்களுடைய பேராதரவை பெற முடியும். நீங்கள் ரசிகர்களுடைய பேராதரவை பெறுவதற்கு கண்டிப்பாக உங்கள் திறமையை காட்டுங்க. சோர்வு வேண்டாம். என்னால் முடியும், எனக்கு காமிச்சா எனக்கு திறமையை நான் இன்னும் வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலை கொண்டு செயல்படுங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வகுப்பு மாணவர்களோடு கைகலப்பு உண்டாகலாம், அதாவது பம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க நட்புணர்வோடு பழகி வர முயல்வது உங்களுக்கும் உங்கள் பெற்றோருடைய நட்பெயரை காப்பாற்றி கொள்ள உதவும். மீறி அதை நீங்கள் பண்ணலன்னா அது உங்களுக்கு வம்பு வழக்குகளாக மாறும். அதுக்கப்புறம் என்ன, கெட்டது தானாக வர ஆரம்பிக்கும். ஸோ கெட்டது தானாக வராமல் இருக்க, வம்பு வழக்குகள் வராமல் இருக்க நீங்கள் தான் நல்ல ஒழுக்கத்தோடு பழக முயற்சி பண்ணணும். நேரம் சரியில்லை, என்ன பண்ணுறது, மாணவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. கல்லூரி பள்ளி 2 மாணவர்களுக்குமே தான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான சிறப்பு பலன்களை பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு இந்த அக்ஷய திருதி நாள் உள்ள சிறப்புகளும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளும் சொல்ல போகிறேன். அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சித்திர மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது பெருகுவது என்று அர்த்தம். அப்படியாக அக்ஷய திருதி என்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி பலம் சேர்க்கும், குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும். அது ஒரு திருநாளாக அக்ஷய திருதி இன்றளவு போற்றப்படுது. இதனுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமானது. தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றது, மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றது. இவ்வளவு சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவு உணவை பெற்றது. எல்லாமே இந்த நாளில் தான். ஸோ பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள், குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்லோபம் ஆகிய கனகரத சோஸ்திரத்தை இயற்றிய நாள், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், திருதாயுகம் ஆரம்பமான நாள், வியாசகர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள். எல்லாமே இந்த அக்ஷய திருதி நாள் தான். அதனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக செய்தால் சூப்பராக நம்ம வாழ முடியும் என்பது சொல்லப்படுது. இந்நாளில் தங்கம் வாங்கிறது தான் நிறைய பேர் நல்லதுன்னு நினைக்கிறோம். தங்கம் மட்டும் வாங்காமல் இந்த நாளில் வீட்டுக்கு பயன்படக்கூடிய உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளையும் வாங்கலாம். அது வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் புதிய தொழில் தொடங்கலாம், பூமி பூஜை செய்யலாம். இதுக்கெல்லாம் உகந்த நாள். ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படியெல்லாம் செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழலாம். அதனால் இந்த நாளில் இது மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் செய்யலாம். அதாவது புதுசாக எது வேணால் செய்யலாம். அக்ஷய திருதி தான் முடிஞ்சிருச்சு, இனி அக்ஷய திருதி இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். சித்திரையில் வளர்பிறை திருதி ஆரம்பிச்சிருச்சுல, இது எல்லாமே அக்ஷய திருதி தான். அதனால் இனி என்னைக்கு வேணாலும் நீங்கள் புதிய காரியம் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக மட்டும் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் முக்கியம், மற்றபடி வேறு எதுவும் முக்கியம் இல்லை. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள்ங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கிடைச்ச ஐடியாக்கு ஏற்ப செயல்படுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல துடாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.